ஈரோடு மாவட்டம் கோபி அருகே மேட்டுப்பாளையம் பேரூராட்சியில் உள்ள அனந்தசாகரம் ஏரி நிரம்பியதால் பாட்டப்பன் கோயில் வீதியில் உள்ள குடியிருப்புகளில் உபரிநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அங்கு எத்தனை குடியிருப்புகளை உபரிநீர் சூழ்ந்திருக்கிறது? கூடுதல் தகவல் என்ன? நிச்சயமாக கோபி அருகே உள்ள மேட்டுப்பாளையம் பேரூராட்சியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அனந்தசாகரம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கான நீர்வரத்து என்பது கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி வாய்க்கால் மூலமாகவே வந்தடைகிறது. அதாவது தடப்பள்ளி வாய்க்காலுடைய கடைசி பகுதி என்பதால் உபரிநீர் ஏரிக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் ஏற்கனவே ஏரி ஓரளவு நிரம்பிய நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக விடிய பெய்த கனமழை காரணமாக ஏரி முழுமையாக நிரம்பி அதன் கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து உபரிநீர் வெளியேற தொடங்கியது. இதில் 4 இடங்களில் உபரிநீர் வெளியேறும் வழி அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாட்டப்பன் கோயில் வீதிக்கு எதிரே உள்ள அந்த உபரிநீர் வெளியேறும் பாதையில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் அந்த பாட்டப்பன் கோயில் வீதியில் உள்ள ஒரு 84 வீடுகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. அதே போன்று அந்த பக்கம் உள்ள சமுதாய கூடம் உள்ளிட்ட மயானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் முழுமையாக சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் அந்த பாட்டப்பன் கோயில் வீதி உள்ளிட்ட 2 வீதிகளிலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்து பவானியிலிருந்து வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் நேரடியாக சம்பவ இடத்துக்கு வந்தனர். பொக்லைன் வாகனங்கள் மூலம் வருகை தந்த அவர்கள் உபரிநீர் வெளியேறும், அதாவது அனந்தசாகரம் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறும் பாதையில் மண்களை கொட்டியும் அடைப்புகளை எடுத்தும் அந்த உபரிநீர் ஊருக்குள் செல்வதை தடுத்து வருகின்றனர். அதே போன்று அந்த பகுதியில் உள்ள மயான சுற்றுச்சுவரை இடித்துதான் அந்த உபரிநீர் முழுவதுமாக வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மயானத்துக்கான சுற்றுச்சுவர் கடந்த ஆண்டுதான் கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட பிறகு இந்த ஏரி உபரிநீர் ஊருக்குள் வருவதாகவும் இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இனி வரும் காலங்களில் உபரிநீர் வெளியேறும் பாதையில் இது நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மேட்டுப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த பொதுமக்கள், அதாவது குறிப்பாக பாட்டப்பன் கோயில் வீதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது வரையிலுமே அந்த ஏரியிலிருந்து நீர் வெளியேறுவதை பாதையை சீரமைக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.